ஃபர்ஸ்ட் பீரியட் வேற மேக்ஸ் அந்த மேம் வேற திட்டுமே. எல்லாம் இந்த டைசியால தான் தலை பண்றேன் அதை பண்றேன்னு நம்மளையும் சேர்த்து லேட் பண்ணிட்டான். அந்த மேக்ஸ் மேம் வேற திட்டுவா. வா நம்ம தான் போய் போர்டுல மேக்ஸ் நம்ம போடணும். வா எல்லாம் ஒன்னால தான் வாட்டி. சரி சரி அவளை திட்டாதவா, டைம் ஆகுதுல உள்ள போவோம். எவ்வளவு டைசி இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? வா முதல்ல. அர்ஜுன் அவளை எப்ப பார்த்தாலும் ஏன் திட்டுற? இப்ப என்ன ஆச்சு லேட்டா வந்ததுனால? வா முதல்ல, மேம் வந்திருக்காங்களா என்னன்னே தெரியல. நம்ம இங்கேயே இருந்து பேசிட்டே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க முதல்ல போலாம். சரி சரி வாங்க போவோம். ஏம்ல சசி, மேக்ஸ் மேம் வந்திருக்காங்களா? என்ன நீனும் வெளியில இருக்க? உன்னையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா என்ன? ஹாய். ஏன் டீ நீ அடிச்சப்ப யார பார்த்து நீ குள்ளப்பட்டானு சொல்ற? பாத்துக்க. ரெட்டக்குடி நீ. அதெல்லாம் ஒண்ணுதான். வந்தேன்னு வச்சுக்கோங்க மிஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி. இப்ப 2 பேரும் சண்டை நிறுத்துறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மேக்ஸிமம் வந்திருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்க எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப ஹாப்பி நியூஸ் என்னன்னா மேக்ஸிமம் வரல, அதனால எல்லாரையும் லைப்ரரி கூட்டிட்டு போறாங்க இன்னைக்கு. மேம் வரலையா? அப்பாடா, நாங்களும் லேட்டா வந்துட்டு எங்க மாட்டிக்க போறோம்னு நினைச்சு பயந்துகிட்டே வந்தோம். என்னது மேக்ஸ் மேம் வரலையா? நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஒரு மேக்ஸ் அல்ஜிப்ரால ஒரு டவுட் கேட்கலான்னு இருந்தேன். இப்படி வராம ஏன் அனுப்பிச்சிடாங்க? மேம் ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். நான் போறேன் அந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸுக்கு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கான் இவன். இவனை வந்துட்டு இவனை விடு டைசி. வா நம்ம லைப்ரரி போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்டர்நெட்ல ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் படிச்சேன். நம்ம ஊருக்கு வெளில ஒரு காடு இருக்குல்ல, அங்க ஒரு அற்புதமான புதையல் இருக்கான். அதை பத்தின க்ளூ நிறைஞ்ச புக் நம்ம ஸ்கூல் லைப்ரரியில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம அதை வேணா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அது இல்ல டைசி, ஒரு அட்வென்ச்சர் நம்மளுக்கு வேணாமா? எப்ப பார்த்தாலும் ஸ்கூலு வீடுன்னு தான் இருக்கும். ஒரு நாள் நம்ம அந்த சைடு என்னன்னு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வரலாம்ல. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். அர்ஜுன் சொல்றதும் கரெக்டு தான் டைசி. எனக்கும் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒருவேளை கட்டுக்கதையா கூட இருக்கலாம்ல. ஸ்வாதி, இது டம்மி பீஸ் ஸ்வாதி, அதான் பயப்படுது. வா நம்ம 2 பேரும் போலாம். நீ பயப்படலன்னா அப்ப எங்களோட வா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆமா டெய்ஸி, வா டெய்ஸி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். நம்ம அங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வா. உண்மையிலேயே அங்க ஒரு பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. ஒருவேளை கட்டுக்கதையா இருந்துச்சுன்னா அங்க வந்துட்டு எவ்வளவு வளங்கள் இருக்கு தெரியுமா? நம்ம அதெல்லாம் வந்துட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப கூட பாத்தியா சுவாதி, நம்ம 2 பேரும் வரணும் வர. தனியா வர்றதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. பயப்படுறா, பயந்தாங்கொலி. சரி சரி, அகைன் உங்க சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க. வாங்க அந்த புக் எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம எதுக்கு வந்தா இவன் எந்த சொல்லியிருக்க பாரு, கதை புக் எடுத்து படிக்கிறாளாம். நம்ம அந்த மாயாஜல மர்ம காடை பத்தி நம்ம புக்கை தானே எடுக்கலாம்னு வந்தோம். நீ என்னென்ன கதை புக்குன்னு இருக்க டைசி லூசு. இப்படிதான் சொல்லுவேன். என்னடி பண்ணுவேன்? அர்ஜுன் டைசி, கொஞ்ச நேரம் அவங்க சண்டை நிப்பாட்டுறீங்க. வாங்க அந்த புக்கு எங்க இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. சரி சரி, எல்லாம் இருக்கட்டும். வாங்க அந்த புக் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
எங்க இருக்கு? எல்லாமே பெரிய பெரிய புக்கா இருக்கு. ஏய் டைசி, கதை புக்கு தேடிட்டு இருந்தா வச்சுக்க பிச்சிருவேன். அந்த புக்கு ஒழுங்கா தேடு. எங்க இருக்கும்? கிடைச்சிருச்சு அந்த புக்கு. ஸ்வாதி, புக்கை காட்டு. இந்த புக்கை நான் பாக்குறேன். இந்தா இதுதானே? இரு பாக்குறேன், இந்த புக்கு தானே. ஸ்வாதி, இந்த புக்கு தான் ஸ்வாதி. வாங்க போய் படிக்கலாம். என்ன டைசி ஒரு புக்கு கண்டுபிடிச்சதுக்கு புகழ்ற? படிக்க போலான்னு சொன்னேன். சரி வாங்க அந்த ரீடிங் ஏரியாவுக்கு போலாம். அர்ஜுன் வேமா அதை படி, அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். இருடி ஒத்தப்படி நீ படிக்கிறேன். மாயாஜால மர்ம காட்டின் அதிசய ரகசியங்கள். பல மர்மங்கள் நிறைஞ்ச இந்த காட்டுல ஒரு குட்டி பேய், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பேய், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த காட்டை பாதுகாத்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க உள்ள வளங்களை எந்த மனுஷங்களும் வந்து திட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டைசி நேர்ல பாக்குற வரைக்கும் எல்லாமே கட்டுக்கதை தான் டைசி. அங்க போனவங்க யாரும் இது வரைக்கும் திரும்ப வந்ததே இல்லையா. அந்த பேய் வந்துட்டு அது ஒரு விடுகதை கேட்குமா, அதுக்கு பதில் சொல்லலைன்னா அந்த காட்டுலயே நம்ம வந்துட்டு நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஆக்கிருமா. ஆமா டைசி போகணும் தான். உனக்கு பயமா இருந்துச்சுன்னா வேணா நீ வராத. சரி நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன். அந்த விடுகதைக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா அங்க உள்ள புதையலை வந்துட்டு அந்த பேயே நம்மள்ட்ட கொடுத்துருமா. அதுக்கப்புறம் அந்த காட்டை விட்டு அந்த பேயை போயிருமா. அந்த விடுகதைக்கு பதில் சொல்றவங்க அந்த காட்டுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களாம். ஓ அப்படியா? அதுல ஏதாவது அந்த விடுகதைக்கு ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களான்னு பாரேன். ஒரே விடுகதை தான், ஆனா அது வந்து அந்த புதையலுக்கான வழியா இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கு சுவாதி. நாங்களும் இருக்கோம்ல டைசி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாவாதுவா? அதான் நம்ம அர்ஜுன் இருக்கான்ல, ஆக்சியாவோட தைரியமா வந்துட்டு தப்பு இல்லாம போடுறான். விடுகதைக்கு சொல்லாமலே போறான். நம்ம சாயந்தரம் இந்த அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன எல்லாரும் வந்துருங்க அந்த பார்க்குக்கு. சுவாதி, பார்க்குக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வர வேணாம், டேரக்டா அந்த காட்டுக்கே போயிடலாம். சாயந்தரம் 5 o'clock எல்லாரும் அந்த காட்டுக்கு நம்ம போறோம். வந்துரு. ஏ டைசி, உனக்கு தான் முதல்ல. லேட் பண்ணா நான் அங்கேயே வச்சுக்கேன், பிச்சிருவேன். சரி கைஸ், நம்ம அங்க பார்க்கலாம். பாய். இப்ப சயின்ஸ் கிளாஸ்க்கு நம்மளுக்கு டைம் ஆகுதுல்ல, அங்க போலாம்.